நம்ம வாழும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. கூட வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் உங்க பின்னாடி நிறைய பேர் சுத்தி வருவாங்க. ஆனா ஒரு வினாடி நீங்க இழுக்கிற மூச்சு அப்படியே இழுத்தபடியோ விட்ட மூச்சு அப்படியே விட்டபடியோ போயிடுச்சு அப்படின்னா இல்ல உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா? நகைப்புக்குரியதாயிடும் அவங்க பேசுற விஷயம் எல்லாமே. எப்ப பாடியை டிஸ்போஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. நம் உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் தகப்பனாக இருக்கட்டும் அல்லது உங்களது மனைவியாக இருக்கட்டும் உங்களது குழந்தைகளாக இருக்கட்டும் நம் வாழும் வரை அன்பாக இருப்பார்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நம் உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிகிறது, இந்த உயிர் பிரிகிறது அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்பு எங்க போச்சு, அந்த பாசம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி பாருங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதாவது 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் 3 மாசம் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்களா? அது நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சம். இப்பெல்லாம் 3வது நாள் 4வது நாள் அஸ்தியை கரைச்சிட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருன்னு போயிடுறாங்க. அப்ப நம்ம தான் இந்த இடத்துல என்ன இருக்கோம்னா மாயையான பற்று, மாயையான அந்த பிம்பத்தை உருவாக்கி கொண்டு நான் இல்லைன்னா இவங்க வாழ மாட்டாங்க, நான் இல்லைன்னா இவங்க கிடையாது அப்படிங்கிற அந்த மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு பந்த பாசத்துல பிணைஞ்சுக்கிட்டு இறைவனை அடைவதற்கோ அல்லது உணர்வதற்கோ முயற்சி செய்யாமல் இருக்கின்றோம் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை ஒருத்தன் தேடுகிறான் அப்படிங்கும் போது அவனுக்குள்ள இருக்க அந்த உண்மையான ஆத்மாவை அவனை உணர ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறது தான் அர்த்தம்.